மகாவாராகின்னு சொல்லும் பொழுது ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு நம்மளுடைய அகத்திய சித்தர் அவர்கிட்ட தான் முதல்ல போய் ராஜராஜ சோழன் ஐயா நம்ம பெருவுடையார் கோயில் கட்டித்தரணும், குருவா இருந்து கட்டித்தரணுங்கும் போது அவர் வழிகாட்டுதல் பேரில் நம்ம கருவூரார் சித்தர்கிட்ட அவர் கூட இருந்து பண்ணுவார், என் சிஷ்யன் பண்ணுவார்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து அவர் உபதேசம் செய்த மூல மந்திரம் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அப்போ இந்த மகாவாராகியோட மூல மந்திரத்தை நீங்கள் மனதார ஜபிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி என்பவள் இதில் பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இதில் போர் தளபதியாக சொல்லப்படுகிறாள். அப்படிங்கும்போது இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா வழிபடுபவருக்கு மிகவும் கருணையான தெய்வமாக வாழ வைப்பாள். அதே மாதிரி வாராகியை வழிபடுபவரை பகைக்காதே அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? வாராகி தெய்வம் வழிபாடு செய்கிறவங்களை அவ்வளோ அரணா இருந்து காப்பாளாம், அவ்வளோ பாசம் வைப்பாளாம். அதே மாதிரி இந்த வாராகியோட மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, அவங்களை கண்ணிமை காப்பது போல உங்களை அவள் நிழலாக காப்பாள் அப்படிங்கிறது தான் உண்மை. வாராகியை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சரணாகதி அடைந்து வாராகியிடம் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை வாராகி தாய் உங்களுக்கு கொடுப்பாள். அது பொருள் ரீதியாக இருக்கலாம், அருள் ரீதியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்குகள் இருக்கலாம், இல்லை நில தகராறுகள் இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை ஏமாத்துனதாக இருக்கலாம், காசு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏமாந்தவர்களுக்கு அதே மாதிரி எளியவர்களுக்கான தெய்வம் இது. அப்போ இந்த தெய்வம் விவசாய தெய்வம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஊழ்வினை பயனை கீழிருந்து அறுக்கக்கூடிய தன்மையை தான் அந்த கலப்பை காட்டுது. அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்ம மகாவாராகி. அப்போ அந்த மகாவாராகியோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இப்போ நான் திருப்பி இந்த மந்திரத்தை சொல்றேன். ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே.